இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடிச்சு இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறேன். என்ன இங்கே வச்சு நல்லா சாவடிச்சிருவீங்க போலயே. ஏய், கொஞ்சம் பொறுமையா இருடி. தமிழ பாவம், அவளுக்கு மேலும் மேலும் நம்ம சிரமத்தை கொடுக்க கூடாது. அவளுக்கு என்னமா சிரமம்? அவதான் காலையில போனதுல இருந்து சாயந்தரம் வரை ஏசி ரூம்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. நமக்கு தான் இங்க சிரமம் எல்லாம். ஏய், தமிழ் வரா, அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. பேசாம துணியை மடிச்சு வை. அக்கா அக்கா அக்கா. தமிழ், என்னாச்சு? அழுதியா? அதெல்லாம் இல்லம்மா. இல்லையே, முகம் வாடி போயிருக்கே. லேசா தலை வலிக்குது, அதான். அக்கா பொம்மை. உன் அக்கா சோகமா இருக்கான்னு பொம்மை கொடுக்குறியா? தமிழ், இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். தேனு, மளிகை கடைக்கார அண்ணாச்சிக்கிட்ட 2 தலைவலி மாத்திரை வாங்கி வா. அதெல்லாம் வேண்டாமா, சரியாயிடும். சரி, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். அக்கா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 வாரத்துல ஃபீஸ் கட்டி காலேஜ்ல சேரணும். சேர்த்துடலாம் தேனு. அட்மிஷன் ஃபீஸே 15,000 ரூபாய், செமஸ்டர் ஃபீஸ் 10,000 ரூபாய். அவ்வளோ ஆகுமா தேனு? ஆமா, இது என்ன நம்ம ஊரா? இங்க இவ்வளவுதான் ஆகும். ஃபீஸ் கம்மியா இருக்கிற காலேஜ்ல சேரலாம்ல. இதை விட கம்மியா ஃபீஸ் வாங்குற காலேஜ் இந்த ஏரியாவிலேயே இல்லக்கா. இது நம்ம வீட்ல இருந்து பக்கத்திலேயே இருக்கு, நல்ல காலேஜும் கூட. விட்டா நீ என்ன படிக்கவே வேண்டான்னு கூட சொல்லுவ போல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. நாம ஒண்ணு நினைச்சதெல்லாம் சாதிக்கிற கோடீஸ்வர குடும்பத்துல வாழல. இப்ப நாம இருக்கிறது மிடில் கிளாஸுக்கும் கீழே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். சரிக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு காலேஜும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். தேனு, சாரிடி. சரி, நீ இந்த காலேஜ்லயே படிக்கலாம். நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அடுத்த வாரம் அட்மிஷன் போடணும்க்கா. அதுல இருந்து 2 நாள்ல ஃபீஸ் கட்டணும். ஏய், இப்படி அவளை கட்டாயப்படுத்தினா அவ்வளவு பணத்துக்கு அவ எங்கடி போவா? தமிழ், நான் ஏதாவது மா, நான் பாத்துக்கிறேம்மா. மேம். என்ன வினோத்? எல்லாரும் கூடவே இருக்காங்களே, எப்படி கேக்குறது? இப்ப கேட்டா தப்பாயிடுமோ? தமிழ் மேம், நீ வீட்லயே இரு. ஆடிட்டர் வருவாரு. அந்த முகப்பேர் பிரான்ச் கணக்கு வழக்கு எதுவும் சரியா இல்ல. அவர் வந்ததும் அவர் கூட உட்கார்ந்து நீ என்ன ஏதுன்னு பாரு. நான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே ஜனா மேம். ஓகே, சரி, நான் கிளம்புறேன். வாங்க. ஓகே மேம். தமிழ், ஏதாவது சொல்ல வந்தியா? அவங்களே ஏதோ வேலை அவசரத்துல கிளம்புறாங்க. இப்ப போய் கேட்டா நல்லா இருக்காது. ஒண்ணும் இல்ல மேம், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, சாப்பிட. முது, பாத்துக்கோ. சரிங்கம்மா. வாங்க. அக்கா,
பணம் என்ன ஆச்சு? சீக்கிரம் அனுப்பி விடுக்கா. தேனு, இன்னும் பணம் ஏற்பாடு பண்ணல. கொஞ்சம் பெரிய அமௌண்டா வர இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் தேனு. ஓஹோ, இவளுக்கு ஏதோ பெரிய பண தேவை இருக்கும் போலயே. உன்னை நான் இத வச்சே மடக்கறேன் இரு. கேடி, சொல்லு சாம். ஈசிஆர்ல மினி கோவான்னு ஒரு பப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் செம்மையா இருக்காம். அப்படியே கோவா வைப்ல இருக்காம். நாம இன்னைக்கு அங்க போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன், வந்துருவாங்க. அப்புறம் அங்க எல்லாராலையும் போக முடியாது தெரியுமா? விவிஐபிஸ்க்கு மட்டும்தான் என்ட்ரி. நம்ம சர்க்கிள்லயே என்கிட்ட மட்டும்தான் அந்த கார்டு இருக்கு. வர்ஷினி, நீயும் வரியா? பார்ட்டி பண்ணலாம். ஏய், நீ யார் முதல்ல? அவ எதுக்கு உன் கூட வரணும்? நான் யாரா? நான் சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட். சிபியும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். சும்மா ஜோக் பண்ணாதீங்க. என் அண்ணன் என் கூடவே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டான், உங்க கூட இருக்க போறானா? 2 hours இந்த மாதிரி என்கிட்ட பேசினானா 20 days போர் அடிக்குதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவா. 5 நிமிஷத்துல உன் சிம் கார்டு டிசபிள் ஆயிடும். 10 நிமிஷத்துல உன் சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட் வரைக்கும் அத்தனையும் பிளாக் ஆயிடும். அது ஓகேனா நீ போலாம் வர்ஷினி. வர்ஷினி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நிறுத்து. வெண்பா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்றா? எல்லாம் இவளால வந்தது அத்தை. இதான் அத்தை நடந்துச்சு. என்னது இது? பில் மேம். பில்லா? ஆமா வர்ஷினி, நீங்க இப்போ உடைச்சதுக்கான பில்லு.